ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ குரான் 2வது அத்தியாயம் 154 பார்க்க போகிறோம். ஆனால் 153 இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்க்கும்போது அது போதிய அளவுக்கு சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். 152 நம்ம சொன்னோம், இறைவனை நினைக்கணும். அப்போ அவர் எப்படி இருப்பார்னு தெரிஞ்சால் தான் உங்களால் நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லி, இறைவன் எப்படி செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார் அப்படின்னு அவருடைய அறிமுகத்தை அவரே வந்து கொடுக்கிறார். ஏன்னா கடவுள் வந்தால் கடவுளுடைய செய்தினா முதல் செய்தி அவரை பற்றிய அறிமுகமாகத்தான் இருக்கும். எல்லா மதத்திலும் அவரை நினைக்க சொல்கிறாங்க, ஆனால் அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லலை. ஏன்னா மதங்கள் மனிதர்கள் உருவாக்கியது. ஸோ கடவுள் மதங்களை உருவாக்க வரல, சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு சொர்க்கத்திற்கு முன்னாடி வரார். ஸோ அதுதான் 152 என்னை நினைவு செஞ்சிங்கன்னா நானும் உங்களை நினைவு செய்வேன்னு வர்றது. அடுத்தது ஓம் சாந்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஓம்னா நான் ஆத்மான்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அழியக்கூடிய உடம்பு நான் கிடையாது, வெறும் ஆத்மா. அந்த ஆத்மா 5000 வருடம் முன்பு இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது தேவதையாக பிறந்தது. அதைத்தான் இந்துக்கள் இன்றைக்கி வழிபடுறாங்க. ஆனால் அவங்க கடவுள் கிடையாது. ஏன்னா அந்த தேவதைகள் தான் நாம் மறுஜன்மம் எடுத்து அனைத்தையும் இழந்துட்டோம். ஆத்மாவில் நிறைய பாவம் சேர்ந்துச்சு. சொர்க்கத்தில் 2500 வருடம் எந்த பாவமும் செய்ய மாட்டோம். நரகத்தில் தேக உணர்வுக்கு அடிமையாகி பாவம் செய்கிறோம். சொர்க்கத்தில் தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா நான்ற உணர்வில் இருப்போம். அது புறமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அந்த ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி. ஸோ ஆத்மா நான்ற உணர்வில் இருந்தால், அந்த உடலிலிருந்து விடுபட்டு உங்களை பிரித்தறிய முடிந்தால் இல்லையா, ஆத்மா நான் வேறு, இந்த உடம்பு வேறு. நான் இந்த உடலை காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்குறேன். கண்ணுக்கிட்ட இதை பாரு, வாய்க்கிட்ட இதை பேசு, காதுகிட்ட இதை கேளு, கை கால் மூலமாக இதை செய் அப்படின்னு கட்டளை இடக்கூடிய எஜமானன் இந்த உடல்ன்ற வேலைக்காரனுக்கு எஜமானன் ஆத்மா. அப்படி ஆத்மாவை மீண்டும் எஜமானன் ஆக்குறதுக்கு தான் கடவுள் இப்போ வந்திருக்கிறார். அவரைத்தான் அல்லாஹ் பரமபிதா சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க 3 மதத்திலும். ஸோ பிறப்பிறப்பில் வராதவர், ஆனால் தான் அவர் பெறுவதும் இல்லை பெறப்படுவதும் இல்லை அப்படிங்கிறது உடல் ரீதியாக சொல்லப்பட்டது. அவர் முதல்ல உடலை பெறுவதும் இல்லை, அதாவது தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்தால்தான் தனக்கென்று உடல் இருக்கும். ஸோ அதுதான் பெறுவதும் இல்லைன்றதுடைய உண்மையான அர்த்தம். அடுத்தது அதையே நீங்கள் ஸ்தூலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாரையும் அவருக்கே உடல் இல்லைன்போது அவர் எப்படி மற்றவங்களை பெற்றுக்க முடியும்? ஸோ அவரும் யாருக்கும் பிறக்கலை, அதாவது அவருக்கும் அப்பா அம்மா கிடையாது, அவருக்கு ஸ்தூலமாக குழந்தை கிடையாது. ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் படைத்தவர் அவர்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு குடும்பத்தை படைத்தவர் அந்த தலைவன், குடும்பத் தலைவன். அது மாதிரி இந்த உலகத்தை படைத்தவர்ன்ற ரீதியில் அவர் அப்பா எல்லோருக்கும். சரி, 153 விஸ்வாசம் கொண்டோரே பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். ஸோ இந்த தொழுகை, சாமி கும்பிட்றது, ஜபம் பண்ணுறது, இது எல்லாமே பக்தி மார்க்கம். இதெல்லாம் நரகத்தில் பண்ணுறது, மனிதர்கள் மதம் சொல்கிற மாதிரி பண்ணுறது. ஸோ இறைவன் வந்து அதிலிருந்தெல்லாம் உங்களை விடுவிக்கிறார். மனித வழியிலிருந்து முற்றிலும் விடுவித்து, இறைவனுடைய வழி ஒரே வழி தான். ஆத்மான்னு வந்து அல்லாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பான்னு அன்பாக நினைக்கணும், அவ்வளோதான். ஸோ அவருடைய குணம் உங்களுடைய குணமாக மாறணும்னா அவருடைய குணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு சொல்லப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அதனால் அந்த பக்தி மார்க்கத்தின் நம்ம வந்து ஞானத்தை சொல்கிறது தான் நம்ம விஷயம். பக்தி சொல்கிறது அது அந்தந்த மதத்துக்காரங்களே சொல்லி கொடுத்துக்குவாங்க இல்லையா? ஸோ நம்ம ராமாயணம், மகாபாரதம், குரான், பைபிள் இதெல்லாம் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை, கடவுள் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தை அவங்க மதத்திலேயே இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறது மட்டும்தான். ஸோ அதனால் பொறுமை கொண்டு உதவி தேடுங்க. இங்கே தொழுகை அப்படிங்கிறதுக்கு பதில் நினைவு அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கு வந்து அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு குரான்லேயும் இருக்கும். தொழுகைன்றது இறைவனுடைய நினைவு, இறைவனோடு தொடர்பு அப்படின்ட்டு. கரெக்டு தானே? இப்போ எந்த மதத்துடைய ப்ரேயர் எடுத்துக்கிட்டாலும் இறைவனோடு தொடர்பு வைக்கிறது தான் நாங்கள் அதோடைய லட்சியமாக இருக்குது. ஸோ அப்போ இறைவனோடு உங்களால் எப்படி தொடர்பு வைக்க முடியும்? இறைவன் எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறாருன்னே தெரியாமல், அவருடைய குணமே தெரியாமல்
ஸோ அவர் அன்பு கடலாக, அமைதி கடலாக, ஆனந்த கடலாக இருக்கிறார். எப்படி தெரியும்? அவர் பேசுகிறத கேட்கும்போது தெரியும், அந்த முரளி கேட்கும் பொழுது. எதற்கு அவரை நினைக்க சொல்கிறார்? நினைக்க நினைக்க அவரை மாதிரியே தூய்மையாகும். உடல்ன்ற உணர்வே மறப்போம். அப்போ உடல் உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்திலேருந்து விடுபடுவோம். ஏன்னா சொர்க்கத்தில் யாருக்கும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. ஸோ அதனால தான் இயேசு குழந்தைகளை மாதிரி பரிசுத்தமாகாமல் உங்களால் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ இறைவனை மட்டும் நீங்கள் நினைவு செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அவரே அப்பாவாக, அம்மாவாக, டீச்சராக, சத்குருவாக, அனைத்து உறவும் அவர் மட்டுமே. மனிதனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அதனால தான் இப்ராஹிமை குழந்தையை பலி கொடுக்க சொல்லும்போது, பலி கொடுக்கறதுடைய அர்த்தம் கடவுள் கொலை பண்ண சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் எனக்கே ஒரு நாள் இறக்க தானே செய்யணும். அந்த நேரம் நீங்கள் அந்த குழந்தை மீதே பற்றோடு வாழ்ந்துருந்தீங்கன்னா, அந்த நேரம் துடிக்க போகிறது நீங்கள் தான். அந்த துக்கத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் உங்களை கடவுள் வரார் இறுதியில். ஏன்னா உலகம் அழிய போகுது. அந்த நேரம் துடிப்பீங்க இல்லையா? சிரியாவில் நிலநடுக்கம் வந்துச்சு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்ன்ட்டு அல்லாவை நினச்சா அழுதாங்க. ஐயோ இங்கே போயிட்டுமே, அதை என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என் குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு அழுகுறாங்க. அதுதான் பைபிளில் போட்டிருக்கோம். என்னை விட உனக்கு அதிகமாக யார் மேலே பற்றிருக்கோ நீ சொர்க்கத்துக்கு வர முடியாது. என்னை விட உன் தாயையோ, தகப்பனையோ, அப்பாவையோ, அம்மாவையோ, குழந்தையோ நேசித்தால் உனக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ அதுதான் கீதையுடைய சாரமே அதுதான் இல்லையா? எது உன்னிது? எதுவுமே உன்னிது கிடையாது. எல்லாம் இங்கேருந்து எடுத்தது. இன்றைக்கி உன்னுடையதாக இருப்பது நாளைக்கு இன்னொருத்தனுடையதாக மாறிடும். அது பொருளாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஆத்மா இன்னொரு உடலை எடுத்துடும். இன்றைக்கி உனக்கு மனைவியாக இருக்கிறோம், நாளைக்கு அடுத்த ஜென்மம் எடுத்து இன்னொருத்தனுக்கு மனைவியாக அல்லது கணவனாக, ஏன்னா ஆண் பெண்ணாக மாறி மாறி பிறப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரியும் பொழுது தான் பற்று இல்லாமல் இருக்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பற்று தான் இருக்கும். ஸோ அப்போ பற்று இருந்தாலே நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, பொறுமை இருக்காது இல்லையா? உங்களுதுன்னு நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு அபகரிக்கப்படும் பொழுது, அது என்னுடைய இனம், என்னுடைய மதம், என்னுடைய ஜாதி, என்னுடைய மொழி. இலங்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு தமிழரை கொலை பண்ணுறாங்க. அதை பார்த்து தமிழனை கொண்டுட்டாங்களேன்ட்டு பிரபாகரன் டென்ஷன் ஆனார். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கத்தை வளர்த்தார். அப்புறம் போர் வலுக்க இங்கே இருக்கிறவங்களாம் பதறாங்க. ஏன்? என்னுடைய இனம்னு பிடிச்சி வச்சுக்கிட்டதுனால, புத்தியில் அப்படி நினச்சதுனால. வேறு எந்த ஸ்டேட்டுக்காரங்களாவது பதறினாங்களா? கிடையாது. ஸோ அதே மாதிரி பாலஸ்தீனில் பிரச்சனை வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய முஸ்லீம்கள் பதறாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னுடைய மதம்ன்ற பற்று. ஆனால் உன் மகனுக்கு, உன் தாய்க்கு, உன் தகப்பனுக்கு, உன் சகோதரன் சகோதரிக்கு, உன் கணவன் அல்லது மனைவிக்கு என்ன ஆனாலுமே நீ பதறாமல் இருக்கணும். இறைவன் நினைவில் மட்டும் இருந்து உயிர் பிரிந்தால் மட்டுமே இறைவன்கிட்ட போக முடியும். ஸோ அதை தான் சொல்கிறார். பொறுமை மற்றும் தொழுகை கொண்டு உதவி தேடுங்கள். இங்கே தேடுற வேலை கிடையாது. நீங்கள் இறைவனோடு புத்தி இணைஞ்சு இருந்தாலே உதவி தானாக கிடைக்கும். எதையுமே கேட்காதீங்கன்றார். நீங்கள் என்ன பிச்சைக்காரங்களான்றார். பக்தி தான் பிச்சை. மதங்கள் எல்லாமே நம்ம பிச்சை எடுக்க தான் கற்றுக் கொடுக்குது. இதை கொடு கடவுளே, அதை கொடு கடவுளே, இதை கொடு கடவுளே. கடவுள் சொல்கிறார், நான் உலகத்தின் எஜமானன்னா நீ என் குழந்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய இது அத்தனையும் உன்னுடையது. நீ என் நினைவில் இருந்தால் அத்தனையும் உனக்கு கிடைத்துவிடும். பாதுகாப்பு கிடைத்துவிடும், குறிப்பாக அமைதி கிடைத்துவிடும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? தேவையற்ற வீண் எண்ணத்தினால தான் அமைதி போகுது. ஸோ அப்போ இறைவனோடு புத்தியை இணைக்கும் பொழுது தானாகவே உங்களுக்கு அமைதி கிடைக்கும். ஓம் சாந்தினா அதான். ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா என்னுடைய உண்மையான குணம் அமைதி. அது எப்போ கிடைக்கும்? இறைவனோடு மட்டும் புத்தி இணைஞ்சிருந்தால் கிடைக்கும். அப்படிப்பட்ட பொறுமையாளர்களுடன் தான் அல்லாஹ் எப்பொழுதும் இருப்பார் இல்லையா? அதுதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படியெல்லாம் சொல்லப்படுறது. ஸோ மனித வழி என்ன பண்ணோம் உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுன்ட்டு இல்லையா? வெட்டு குத்துன்ட்டு என்ன தமிழன் ஒருத்தனை கொலை பண்ணான்ட்டு இப்போ இனமே அழிஞ்சுது. அங்கே பாலஸ்தீனத்தில் அந்த இடத்துக்குள்ளே இஸ்ரேல் வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க எதுவும் பண்ணல, இவங்க தான் அவங்கள தாக்குறாங்க. ஸோ தாக்கும்போது அவங்க திருப்பி தாக்குவாங்கன்னு இவங்க எதிர்பார்க்கல. ஸோ அப்பயும் அவங்க விடுறதா இல்லை. ஏன்னா அது இதிலே இருக்குது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழிக்கு பழி. அதுதான் நம்ம சொல்கிறது. எல்லா வேதங்களும் சாத்தானால் ஏற்றப்பட்டதே தவிர கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான், அவர் ஒரே தடவை தான் வரார், அவர் தான் ஞானத்தை கொடுக்கிறார். சாத்தானுடைய வேதத்தில் கடவுள் வேதம் மாதிரியே இருக்கும், கடவுளுடைய ஞானம் மாதிரியே இருக்கும், அப்படியே ஸ்லைட்டாக விஷத்தை கலந்துட்டு போயிடுவோம்.
ஸோ அந்த விஷம் தான் இன்றைக்கி பாலஸ்தீன போரில் லட்சக்கணக்கான பேர் இறக்கிறதுக்கு. இப்போ கூட கடத்தினாங்களே, இப்போ இத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இறக்கிறது, விதவையாகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஹமாஸ் தீவிரவாதிகள் போய் தூண்டிட்டு வர்றது தான் இல்லையா. போய் கம்முன்னு இருக்கிற அந்த பாம்பு போய் அணில் போய் தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வேலையை அவங்க பண்ணிடுறாங்க. ஸோ அது புரியாமல் போரை நிறுத்தினா ஆரம்பித்ததே அவங்க தானே. ஸோ இந்த விஷயம் புரியாதது காரணம் என்னென்னா சாத்தானுடைய வழியை கையில் எடுக்கிறது தான். அந்த சாத்தானுடைய வழியும் இருக்கும் எல்லா வேதத்திலும், கடவுளுடைய வழியும் இருக்கும். பிரித்தறிய தெரியாது மனுஷ புத்திக்கு. ஏன்னா பிரித்தறிய தெரிந்தால் நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீங்க. புத்தியை இழக்கும்போது தான் நரகத்துக்கு வரும். அப்போ தான் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்துக்கு அடிமையாகிறோம். அப்போ தான் உடம்புன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அழிவற்ற ஆத்மான்ற உணர்வை மறந்துடுறோம். ஸோ உண்மையான புத்திசாலிகள் சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றவன் முட்டாளாக தான் இருப்பான். ஸோ இப்போ அந்த முட்டாள்களை மீண்டும் புத்திவானாக மிகப்பெரிய புத்திசாலியாகிய இறைவனே வந்து மாத்துறார். அதுதான் என் சுவாசத்தை கொடுத்து என் சாயலில் என் குமாரனை அப்படின்னு அங்கே ஒருத்தரை சொன்னாலும் அனைவரையும் அது குறிக்கக்கூடிய விஷயம். வெறும் ஆதாமை மட்டும் குறிக்கிற விஷயம் கிடையாது. ஸோ பொறுமையாளர்களுடன் தான் அவர் இருக்கிறார். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கீதையில் அந்த மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரோ அங்கு தர்மம் இருக்கும், தர்மம் எங்கே இருக்கோ அங்கு வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது தர்மம் எங்கே இருக்கோ அங்கே கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல வெற்றி இருக்கும். அதுதான் இங்கே பொறுமையாளர்கள் இருக்கும் இடத்தில் அல்லாஹ் இருக்கிறார், வெற்றியும் அங்கு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி கிடையாது, புத்தியும் கிடையாது. அதனால் வெட்டு குத்து, நீ பெரியவனா நான் பெரியவனா, அமெரிக்கா ரஷ்யா சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் கடவுள் சொல்கிறார், நீங்கள் அமைதியாக என் நினைவில் இருங்க. அவங்கெல்லாம் வெட்டிக்கிட்டு செத்த பிறகு, அணுகுண்டெல்லாம் போட்டு உலகத்தை அழித்த பிறகு இந்த பூமி சொர்க்கமாக மாறிடும். அங்கு ராஜ்யம் செய்ய நீங்கள் வருவீங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ அதுதான் பைபிளில் கூட என் நிமித்தமாக நீங்கள் அவமானங்களை சகித்து கொண்டால் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த விஷயங்களும் இருக்குது இதில். அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் நடுவில் சாத்தானுடைய விஷயமும் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பிரித்தறிய வைக்கிறோம். 154 இந்த பாருங்கள், இன்னும் அல்லாவின் பாதையில் கொல்லப்படுகிறவர்களை மரணித்தோர் என நீங்கள் கூற வேண்டாம். மாறாக அவர்கள் பர்ஜக் எனும் மறைவான உலகில் உயிரோடு இருக்கிறார்கள். எனினும் அவர்கள் எவ்வாறு உயிரோடு உள்ளார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. முதல்ல கடவுளுடைய வழியில் நடக்கும்போது யாரும் யாரையும் கொலை பண்ண மாட்டாங்க. ஏன்னா கடவுளுடைய வழி அன்பு வழி. அன்பு வழியில் எப்படி கொலை நடக்கும்? ஒரு கன்னத்தில் இருந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு, அது கடவுளுடைய வழி. ஆக்சுவலாக அறையவே மாட்டாங்க. ஏன் அறைய போகிறாங்க? நீங்கள் பாட்டுக்கு பொறுத்துட்டு இப்போ உங்கள் சொத்தை பிடுங்கிட்டாங்க, ஏன் சொத்துடா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது கொலை பண்ணலாம். நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ராமர் மாதிரி, நான் ஆண்டா என்ன என் தம்பி ஆண்டா என்னன்ட்டு அவர் பாட்டுக்கு ராஜ்யத்தை விட்டுட்டு சிரிச்ச முகத்தோடு போனார். இதுதான் கடவுளுடைய வழி. ஸோ அதனால் கடவுளின் பாதையில் யாரும் கொல்லப்பட மாட்டாங்க. ஆனால் இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுளுடைய வழிப்படி நடக்கும் பொழுது இறக்குறாங்க இல்லையா, கொல்லப்படுறது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் உடலை விட்டு உயிர் பிரியும் இல்லையா, அவர்களை மரணித்தவர்கள்னு சொல்ல வேண்டாம். பிரம்மகுமாரிகள் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோன்னா சரீரத்தை விட்டுட்டாங்க. விட்டது யார்? ஆத்மா. ஏன்னா இங்கே ஆத்மாவை தானே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ஆத்மா எப்போவுமே இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி மறுஜென்மம் பற்றியே இல்லை, அதில் இருக்குது, புரிஞ்சிக்கக்கூடிய புத்தி உங்களுக்கு இல்லை, அவ்வளோதான். இங்கே அடுத்த லைன் என்ன போட்டிருக்குது, அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ப்ராக்கெட்டில் இவங்களே பரிச்சைக்கு இன்னும் மறைவான உலகத்தில் இருக்கிறார் கிடையாது. வேறு ஒரு உடம்புல இருக்கும்போது அதே ஆத்மா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்போ சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை ஆத்மா எடுத்துடும். ஸோ அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். கண்டிப்பாக யாருக்குமே அந்த ஆத்மா இப்போ எங்கே போய் இருக்குது இல்லையா. ஒரு 5 வருஷம் முன்னாடி உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தையோ கணவன் மனைவியோ அல்லது அப்பா அம்மாவோ தாத்தாவோ இறந்துருந்தார் அப்படின்னா, இப்போ 5 வயசு குழந்தையோ எங்கேயோ விளையாண்டுட்டு இருக்கும், உங்களுக்கே தெரியாது. சரி, குறிப்பாக இப்போ நிறையா கள்ளத்தொடர்பு, குழந்தை பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் நடக்கும். அது கடைசியில் உங்கள் குழந்தை உங்கள் பேர குழந்தையாக தான் இருக்கும், அல்லது உங்கள் மனைவி உங்கள் அம்மாவாக கூட இருப்பாங்க. அடுத்தடுத்த ஜென்மத்தில் வரும்போது அந்த காம உணர்வுக்கு தண்டனை உங்களுக்கு நெருங்கிய உறவு தான் கொடுக்கப்படும்.
ஒரு விதத்தில் அந்த பழி வாங்குறதாக இங்கே சொல்லப்படுறதெல்லாம் இந்த விஷயத்தை வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். சரி, ஓகே. இது மிக அற்புதமான ரகசியம் 154. இது மாதிரி நிறைய இடத்துல வரும் மறுபிறவி பற்றி. ஆனால் அது எல்லாருக்கும் புரியாது. ஏன் புரியாதுன்னா, அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, இறைவனுடைய ஞானத்தை பிரம்மகுமாரிகள் நீங்கள் எடுக்கணுன்னாலே முதல்ல சத்தியம் பிரம்மச்சரிய விரதம், காமத்தை விடுவேன் அப்படின்னு சொன்னால் தான் அங்கே சென்டருக்குள்ளேயே உங்களால் வர முடியும். ஏன்னா வெளியிலே உட்காரு 7 நாள் கோர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லிவிடுவாங்க இது மாதிரி தூய்மையாக இருக்கிறதுனா வாங்கன்ட்டு. ஸோ 1,00,000 பேர் கேட்டு போனாங்கன்னா 100 பேர் வருவாங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் சொர்க்கத்திற்கான பாதை, இடுகலான பாதை. சொற்பமானவர்களே வருவாங்கன்னு குரான்லேயும் இருக்கும். சரி, ஓகே. 155. விசுவாசம் கொண்டோரே, பயம் மற்றும் பசியிலிருந்து ஏதாவது ஒன்றை கொண்டும் செல்வங்கள், உயிர்கள், கனிகளின் விளைச்சல்கள் ஆகியவற்றில் குறைவை கொண்டும் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். மேலும் நபியே, இவற்றை பொறுத்து கொள்பவர்களுக்கு நீ நன்மாராயம் கூறுவீராக அப்படின்ட்டு இருக்குது. அல்லாஹ் சோதிப்பதற்காகவே மனிதனை படைத்தான் அப்படின்னு சொன்னது உண்மைதான். ஆனால் எப்பவுமே உண்மை கிடையாது. இந்த கடைசி ஜென்மத்தில் உண்மை. ஏன்னா இந்த கடைசி 100 வருடம் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இங்கே நடக்கிற விஷயத்தை தான் ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் போன்ற விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் பைபிள், குரானில் ஒரே ஜென்மம் தான்றது கடைசி ஜென்மத்தில் நடக்கக்கூடிய விஷயம்தான். ஸோ இதுக்கு அடுத்தது ஒன்று, நீங்கள் இறைவனுடைய ஞானத்தை எடுத்து சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. இது முடிஞ்சோடனே சொர்க்கம். அதுவே மறுஜென்மம் தான். மறுமைனா மறுஜென்மம் தான். சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பிரம்மச்சரிய விரதம் இருக்கும்பொழுது தான் புத்தி வேலை செய்யும். ஒரு 2 மாதம் கண்டினியூஸாக காமம் சம்மந்தப்பட்ட எதுவுமே புத்தினாலேயோ மனசுனாலேயோ அல்லது கேட்குறது, பார்க்குறது, ஈடுபடுறது எல்லாத்துலேருந்தும் விலகி, கறி மீன் சாப்பிட்றது, பூண்டு வெங்காயம் சாப்பிட்றத விலகி நீங்கள் இருந்துக்கிட்டே அப்படியே இந்த ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருங்க, அல்லது முரளி படிச்சுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு தெரியுமே இது உண்மைன்ட்டு. சரி, இப்போ எப்படி இந்த கற்பழிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியுது நாம் செஞ்சது தப்புன்னு. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு மயக்கம். அந்த அளவிற்கு மயக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த காமம். அது நீங்கள் மனைவியோடு வைத்தாலும் மயக்கம் கொடுக்கத்தான் செய்யும். அதை புரிஞ்சுக்கணும். சரி, மயக்கம் கொடுக்கறதுனால தானே அதை விட முடியாமல் இருக்கிறாங்க மக்கள். அப்போ சொர்க்கத்தில் அனைத்தும் நிரம்பிய உலகமாகத்தான் கடவுள் படைக்கிறார். அது கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வந்துட்டோம், செலவு பண்ணிகிட்டே வந்துட்டோம். இப்போ எதுவும் இல்லை. ஏன்னா ஆத்மா பாவம் செய்ய செய்ய எல்லாமே நம்ம விட்டு போகுது. இப்போ கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையும் விட்டு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்கின்றார். குடும்பத்தை பார்த்துக்கோங்க, ஆனால் பற்று இல்லாமல் பார்த்துக்கோங்க. என் கணவன், என் மனைவி, என் குழந்தை, என் அப்பா அம்மான்ற உணர்வு இல்லாமல், நானும் ஆத்மா அதுவும் ஆத்மா, 2 பேருக்கும் அப்பா அல்லாஹ், சிவ பரமாத்மா. ஸோ என்னை பார்க்க தெரிந்த கடவுளுக்கு என் பிள்ளையை பார்க்க தெரியாதா? ஸோ ஐயோ நான் செத்துட்டா என்ன ஆகுன்னு நினச்சிங்கன்னா, குழந்தையே நினச்சதுனால நீங்கள் மறுபடியும் இங்கேயே பிறந்துடுவீங்க, அல்லது பேயாக அலைஞ்சிட்டு இருப்பீங்க. உங்கள் குழந்தைகிட்ட இருக்க மாட்டீங்க, குழந்தை இருக்கக்கூடிய இதே உலகத்தில் வேறு எங்கேயாவது பிறந்துடுவீங்க, உங்களுடைய கணக்கு இருக்கிற இடத்தில். ஸோ அப்போ சொர்க்கத்தில் கடவுள் அந்த மாதிரிலாம் எந்த குறையும் இருக்காது, எல்லாம் அளவற்று இருக்கும். அப்படி இருந்த உலகம் தான் இப்போ மோசமாயிடுச்சு. இந்த மோசமான நேரத்தில் இறைவன் அனைத்தின் மீது உள்ள பற்றை விட சொல்கிறார், அஞ்ஞானிகளோடு இருக்கக்கூடிய தொடர்பை விட சொல்கிறார். ஏன்னா காமத்திலே முழுகினவங்க கூடவே நீங்கள் இருந்தாலே அவன் அதை பற்றி பேசாட்டினா கூட தானாகவே உங்களுக்கு அந்த அதிர்வலைகள் தாக்கும். ஸோ அதனால தான் இப்போ முஸ்லீம்கள் கிறிஸ்டின்ஸும் சரி, இந்து சாமிக்கு படைத்ததை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. பட் அவங்க சாமிக்கு படைச்சதை தான் சாப்பிட மாட்டாங்களே தவிர இந்து வீட்டிலே சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் இங்கே இறைவன் கொடுக்குற ஞானம், உங்கள் அப்பா அம்மாவாகவே இருந்தால் கூட இந்த ஞானத்தை கேட்காதவர்கள் கையில் நீ சாப்பிடாதே. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, டிவி சீரியலை நினச்சிக்கிட்டு உலகத்தில் விஷயத்தை நினச்சிட்டு சமைப்பாங்க. அதை நீ சாப்பிட்டோன்னா நீ எப்படி தூய்மையாக இருக்க முடியும்? அதனால் இறைவனின் நினைவினால் சமைக்கப்பட்ட பிரம்மகுமாரிகள் கையால் சமைக்கப்பட்ட உணவை மட்டுமே நீ சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. ஸோ அது பின்னாடியே வருது, முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன் அது. ஸோ இதெல்லாம் சொல்கிறார். ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும்? ஏன்னா இப்போ நாங்கள் மற்றவங்க கையிலெல்லாம் சாப்பிட மாட்டோன்னு சொல்லும் பொழுது மனுஷனுடைய புத்தி என்ன வேலை செய்யணும்னா, நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவங்க கையால் வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குமே
அப்போ அவங்க நம்மளை கைவிட்டுட்டா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் வரும். ஏன் வருது? இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாததுனால. ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. ஆனால் கடவுள் சொல்கிறார், உனக்கு அந்த மாதிரி ஒரு படுத்த படுக்கையாக, இப்போ இங்கே தூய்மை முக்கியம். அப்போ திருமணமானவர்கள் காமத்தை விடணும், திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் பண்ணாமலே இருக்கணும். ஆனால் இந்த நேரம் என்ன தோணும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு நாளைக்கு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு மனைவியோ கணவனோ இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். கடவுள் கேட்குறார், சரி உன்னை அவங்க பார்த்துக்கிற அளவுக்கு அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? உனக்கு முன்னாடி அவங்க இறக்க மாட்டாங்கன்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? இப்போ கலத்தொடர்புலாம் வேறு இருக்குது. ஸோ அப்போ என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாததுனால நீ அப்படி பண்ணுற இல்லை. உடம்பு இல்லை, அந்த முள்ளும் மலரும் படத்தில் ரஜினி கேட்பாரு, என்னம்மா அண்ணனுக்கு கை இல்லைன்றதுனால நீயா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இவன் எங்கே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான்ட்டு. அந்த மாதிரி கடவுளுக்கு எதுவுமே கிடையாது, கை மட்டும் இல்லை, உடம்பே கிடையாது. அதனால தான் அவரை பார்க்க முடியல. ஆனாலும் அவர் எந்த உடலுக்குள்ளே வேண்டுமானாலும் பிரவேசிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் உடலுக்குள்ளே பிரவேசித்து, நீங்கள் நல்ல ஜுரம் படுத்த படுக்கையாக இருக்கிறீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே பிரவேசித்து சமைச்சு வச்சுட்டு நான் போயிடுவேன், யாரோ வந்து சமைச்சு வச்சா மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுன்ற. ஆக்சுவலாக இதை வந்து ஒரு வயோதிகர் உடலில் வந்து தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறோம். அவரை தான் ஆதாம்னு சொல்கிறது. அவர் வாய் வழியாக இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து படைக்கிறத ஆதாம் மூலமாக படைக்கிறார். ஆதாம் மூலமாக ஏவாளை படைத்தார், விழா எலும்பை உடைச்சி அப்படின்னு. அப்படி கிடையாது, இது எல்லாமே ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம். சரி, அப்போ அந்தளவுக்கு அப்போ பார்த்திங்கன்னா இந்த முரளி அவர் வாய் வழியாக சொல்கிறார். முரளின்றது இறைவன் கொடுக்குற ஞானம், பிரம்மகுமாரி சென்டரில் இருக்கிறது. சில சமயம் பிரம்மாவுக்கு, ஏன்னா அவர் உடம்புல சிவன் வரும்பொழுதே அவருக்கு 60 வயது, அதுக்கப்புறம் 96 வயது வரைக்கும் இருக்கிறார். அப்போ இத்தனை வருடங்களாக இருக்கும்போது அவருக்கு முன்னாடியே வந்து பயங்கரமான வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். அதுவும் ராஜஸ்தானில் குளிரும் பயங்கரமாக இருக்கும், வெயிலும் பயங்கரமாக இருக்கும் அங்கே. ஸோ அப்போ அதில் வீசிங் ப்ராப்ளம் வின்டர் சீசன்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஜுரம் வந்து அவர் படுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா காலைல ஏஞ்சி பார்த்தா முரளி எழுதி இருக்கும், அவருக்கே தெரியாது எப்போ. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? அந்த கண்ணை பயன்படுத்தி கையை பயன்படுத்தி எழுதிட்டு கடவுள் போயிடுவார். ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணுவாருன்றதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி உள்ளவங்க மட்டும்தான் இறைவனை பிடிச்சிட்டு மற்ற எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இல்லாட்டினா மற்றதெல்லாம் பிடிப்பாங்க, ஆனால் அவங்க ஏமாந்துடுவாங்க. ஏன்னா சத்தியன்ற படகு ஆடும் அசையும் மூழ்காது. மனிதர்களும் மனித வழியையும் பிடிச்சிங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா கும்பலாக நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, ஆனால் கடைசியில் எல்லாமே மூழ்கிடும். ஸோ அதை பற்றியுமே பின்னாடி வரும். சரி, அப்போ இந்த நேரம் உலக அழிவின் நேரத்தில் இப்போ பார்க்குறோம், சுற்றி யுத்தங்கள் நடக்குது, விலைவாசிகள் பயங்கரமாக ஏறுது, இந்த இறக்குமதி இதெல்லாம் கட் ஆகுது நிறைய நாடுகளில். வந்து இப்போ உக்ரைன் தான் உலகம் ஃபுல்லாக கோதுமை எல்லாம் கொடுத்ததுன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் வெளியில் வரும் இல்லையா, ஸோ அது எல்லாமே கட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? விலைவாசி அதிகமாகும். அதே நேரத்தில் வேலையில்லா திண்டாட்டம் போய்கிட்டே இருக்குது, உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ மனிதனுக்கு என்ன தோணும்? பயம் வரும். ஸோ அதனால தான் நிறைய திருடுறது இதெல்லாம் இப்போ நடக்கிறத பார்க்குறோம். விதமாக திருடுறாங்க, ஏன்னா விலைவாசி அப்படி போயிட்டு இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, நடுத்தர வர்க்கத்தினரும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களும் எப்படி வாழறாங்கன்னு எங்களுக்கு புரியலன்றாங்க. அந்த மாதிரி ஆகுது விலைவாசி. அந்த நேரம் சாத்தான் என்ன பண்ணுவான்? சாத்தான்னா ஒன்றும் இல்லை, மனித வழி, வேறு ஒன்றும் கிடையாது. கடவுளுடைய வழி ஒன்று தான். அதை மீறுற எல்லாமே சாத்தானுடைய வழி தான், அதை புரிஞ்சுக்கணும். அது மதத்தின் பேரால் இருக்கலாம், மனிதர்கள் சொல்கிறதுனால இருக்கலாம், அல்லது உங்கள் மனசே சொல்கிறதா இருக்கலாம். எல்லாமே சாத்தான் வழி தான். அப்போ கடவுள் சொல்கிறாரு. ஸோ நாங்கள் கடவுளை வந்து அப்பான்னு சொல்லுவோம், அப்பாவை ஹிந்தியில் பாபான்றது. சரி, அப்போ பயத்தை கொண்டு அப்படின்ட்டு இருக்குது. கடவுள் சொல்கிறார், என்ன ஆனாலும் நீங்கள் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணுன்றார். குறிப்பாக இங்கே இது பேரே பிரம்மகுமாரி இயக்கம். பெண்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால பிரம்மகுமாரி. ஆக்சுவலாக பிரம்மகுமாரர்களும் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பாங்க. பட் நீங்கள் எந்த பிரம்மகுமாரி சென்டருக்கு போனாலும் ஒரு 10 பெண்கள் இருந்தால் ஒரு 2 ஆண் இருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. சரி, அப்போ அந்த பெண்கள் வந்து பெண் சிங்கங்களாக இருக்கணும்னு. ஸோ அதனால தான் நீங்கள் இந்து தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்கள்லாம் சிங்கம் புலி மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. அப்போ ஏன் உங்களுக்கு பயம் வருதுன்னா, உடல்ன்ற உணர்வு இருக்கும்போது தான் பயம் வரும். வெறும் ஆத்மான்ற உணர்வு இருக்கும்போது பயமே வராதுன்றார்.
ஸோ அப்போ பயத்தை கொடுத்து அவர் சோதிக்கலை. இயற்கை சீற்றம் அது வருது, ஆனால் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் வரார். முழுக்க முழுக்க இறைவன் நினைவில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி பசி, இப்போ இந்த ஞானத்தை கொடுப்பதற்கே நம்ம வெளியில் போகிறோம். போகும்போது என்ன ஆகும், வெளியில் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். ஸோ வெளியில் பூண்டு வெங்காயம் போட்டு இருப்பாங்க, அவங்க தான் என்ன நினைவில் இருந்து ஹோட்டலில் சமைச்சானோ தெரியாது, இல்லை எல்லாம் கடவுள் நினைவிலையாக சமைக்கிறானுங்க. ஸோ அப்போ அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்போ அது ஒரு சோதனை இல்லை. அதுக்கு முன்னாடியே நீங்கள் இறைவனுடைய நினைவில் சமைத்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. தயிர் சாதமாக கூட இருக்கட்டும். இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவுளில் பாலில் ஊற வச்சு எடுத்துகிட்டு போகலாம், அல்லது தண்ணியில் கூட ஊற வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அந்த நேரத்துக்கு பசி தணிந்தால் போதும்னு இருக்கணும். ருசிக்கு அடிமையான தப்பு பண்ணிடுவீங்க. அதனால தான் இந்த புலனின்பத்திலேருந்து வெளியில் வர சொல்கிறார். அதில் மிகப்பெரிய எதிரி காமம். ஸோ அந்த காமத்தை அழிக்கிறதை பற்றி தான் கடவுள் கீதையில் சொல்கிறார். ஸோ அதுதான் முதல்ல தோன்றிய வேதம். ஸோ அந்த கீதையுடைய விஸ்தாரம் தான் ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் எல்லாமே. ஸோ அங்கே அர்ஜுனனை கொலை பண்ண சொன்னது அப்படியே எல்லா மதத்திலும் கொலை. அது கடைசியில் வரும் கொலை பண்ணுறது. ஆனால் மற்ற மதங்களை ஆரம்பத்திலே வர ஆரம்பிச்சிடுது. பைபிளெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வரும். சரி, அதுவும் பின்னாடி வருது, நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி செல்வம் கம்மியாகிறதன் மூலம் ஏழ்மை நிலை. ஆமாம், வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அடுத்தது அதே நேரத்தில் வேலை இல்லாமல் இருக்கும், அதே தவறான வேலை செய்கிறதுக்கான தூண்டுதல் இருக்கும். குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் நிறைய குடும்ப பெண்கள் ஆன்லைன் விபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. கேட்டால் காசுக்காக, வயிற்று பழப்புக்காக, இதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ ஒழுங்காக இறைவனுடைய வழிப்படி சிக்கனமாக செலவு பண்ணி சேர்த்து வச்சுருந்தா அதை தாங்கி இருக்க முடியும். அப்பப்போ தாம் தூம்ன்ட்டு அந்த புலன் இன்பத்துக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி நிலையில் சிக்கிறாங்க. அடுத்தது உயிர் பலி. கொரோனா டைமில் வந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் அப்படியே ஒரு கிறிஸ்தவர் நான் ஜபிக்கிறேன்னா அவ்வளோதான், டக்குன்னு மாறிடு. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஆனால் இங்கே அது உன்னிதே கிடையாது, வந்தது அது போச்சு, நீ எதுக்கு பதற? கடவுள் தானே கொடுத்தாரு, கடவுள் எடுத்தா நீ ஏன் பதற? அதுதான் இப்ராஹிம் கதையோடைய மெசேஜே. நான் என்னதுன்ற உணர்வு தான் பிரச்சனை. அதை வெட்டுன்றார். குழந்தை வெட்டாத, அதன் மீது உள்ள பற்று இருக்கு பார், நான் என்னோட இதுன்ட்டு, அதை வெட்டுன்றதுனால ஆட்டுக்குட்டி மேனும், ஹிந்தியில் மேனா நான் அர்த்தம். அதை வெட்ட சொன்னதாக அவங்க ஆட்டுக்குட்டியை பிடிச்சி வெட்டுறதாக அந்த கதையில் காட்டப்பட்டிருக்குது. மற்றபடி கடவுள் எந்த ஆட்டுக்குட்டியும் வெட்ட சொல்ல மாட்டார். சரி, எந்த உயிரையுமே அவர் கொல்லலாம் சொல்ல மாட்டார். ஸோ நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அது ஒரு டெஸ்ட் பேப்பர் தான். இது மட்டும் இல்லை, இதில் கம்மியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. உறவுகள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக, இயற்கை சீற்றங்கள் மூலமாக எல்லா சோதனையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? என்ன ஆனாலும் ஒரு இறைவனுடைய நினைவில் இருக்கும்போது மனம் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். அந்த ஆனந்தம் குறைய குறைய உங்களுடைய பதவி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே சிரித்த முகத்தோட உடலை விட்டு உயிர் பிரியணும். முகம் மட்டும் இல்லை, மனமும் சிரித்த அந்த ஒரு புன்னகை, அந்த ஆனந்தத்திலே இருக்கணும். நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், சொர்க்கத்துக்கு போகிற வழியில் இந்த டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நொடியையும். ஸோ இது டெஸ்ட் பேப்பர் சோதிப்போன்றது கரெக்டு தான். அப்போ இதை பொறுத்து கொள்பவர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராகன்னு போட்டிருக்குது. ஸோ அந்த நன்மாராயம் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லப்படுறது ஒரு நல்ல அறிவுரை அப்படின்ற அர்த்தத்தில் வருதா, அல்லது இதுக்கு வேறு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா அப்படிங்கிறத முஸ்லீம் சகோதரர்கள் இதில் போடுங்க. இதில் நிறைய பேர் இது கூட உனக்கு தெரியாமல் நீ எப்படா குரான் எடுக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் இப்போ சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இல்லையா? ஸோ அதை யோசிக்கணும். ஒரு கடவுளுடைய ஞானத்தை கொடுக்குறாங்க, இது வரைக்கும் யாருமே கொடுக்கல, இந்த மாதிரி முயற்சியும் பண்ணலை. அப்படின்னும் போது அதை கிரகிக்கிறதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா கடவுளுடைய இப்போ நிறைய பேர் இதை ஒரு தவறான வேதம், அதனால தான் தீவிரவாதிகள் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இதில் சொல்லப்பட்டது நல்ல அர்த்தத்தில்ன்றதை நம்ம புரிய வைக்கிறோம். ஸோ அந்த உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அவர்கள் எத்தகையோர் என்றால் 156 இது. அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் பீடித்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்காகவே இருக்கின்றோம், நிச்சயமாக நாம் அவர் பக்கமே திரும்பி செல்பவர்களாக இருக்கிறோம் என்று கூறுவார்கள்.
ஸோ இது எந்த துன்பம் வேணாலும் வச்சுக்கோங்களேன். ஒரு நோய் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. மதத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற, இதை தான் சொல்லுவாங்க. ஆனால் பிரம்மகுமாரியாக இருந்தால் உண்மையிலே இல்லையா, பிரம்மகுமாரிலையும் அறகுறையெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுலேயும் இருப்பாங்க. ஸோ பக்காவாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பாடா இறைவனை மட்டுமே நினைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடச்சிருச்சு, இல்லாட்டினா வேலைக்கு போகணும் அந்தந்த இதெல்லாம் இருக்குதுல்ல, இப்போ இறைவன் நினைவிலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அப்போ இறைவனே கதின்னு இருப்பாங்க. காப்பாற்றுறதுக்கு இல்லை, இறைவனை நினைத்து பாவத்தை அழிக்கிறதுக்கு, இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இன்னொன்று, இறைவன் நினைவில் இருக்கும்போதே ஆனந்தம் வரும், ஆனந்தம் வந்தாலே உடல் சீக்கிரமாக குணமாயிடும். அதனால் நாம் அவர் பக்கம் திரும்பி செல்பவர்களாகவே இருக்கிறோம் என்று கூறுவார்கள். ஏன்னா உலகம் அழியும்போது, அல்லது நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அதுக்கு முன்னாடியேனா கூட கடவுள் இருக்கக்கூடிய இந்த பரந்தாமத்திற்கு போவோம். இதைத்தான் பரலோகம்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. இது செம்பு நிறமான ஒளி உலகம். ஸோ அங்கே போயிட்டு இருக்கிறேன்றது தான் சதா மைண்டில் இருக்கும். அங்கே போயிட்டு நான் சொர்க்கத்திற்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறதே தான் இருக்குமே தவிர, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையாக தெரியாது. ஏன்னா அந்த பிரச்சனைகளும் ஒரு சோதனை தான். அது உடல் நோயாக இருக்கட்டும், இயற்கை சீற்றமாக இருக்கட்டும், பண இழப்பாக இருக்கட்டும், உறவுகள் இழப்பாக இருக்கட்டும், இப்போ வெள்ளத்தில் வீடே அடிச்சுட்டு போச்சு, எதுவாக இருந்தாலும் எதுவுமே என்னது கிடையாது, என்னுடைய ஒரு இறைவன் தான் அப்படின்னு இருக்கும்போது எப்படி துக்கம் வரும்? அப்போ துக்கம் வரும்போது சொல்லும் உன் மனசில் நீ அது என்னதுன்னு நினச்சிட்ட அப்படிங்கிறது. அப்போ இப்ராஹிம் அந்த குழந்தை என்னதுன்னு நினச்சா போய் இது பண்ண மாட்டான். அவர் கொடுத்தார், அவர் கேட்குறார், அவ்வளோதான் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ புனையப்பட்ட கதை தான், அதை புரிஞ்சுக்கணும். எதுவும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. ஏன்னா நிஜத்தில் நடந்திருந்தால் கடவுளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் இது இல்லையா. கடவுள் கொலை பண்ண இல்லாமல் சொல்வார். இந்து மதத்தில் இன்னும் பிள்ளைக்கறி கேட்டார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதே கதை தான். சரி, ஸோ அதனால் கஷ்டம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக கடவுளின் வழியை மீற மாட்டார்கள். உதாரணத்துக்கு இங்கே டாய்லெட் போனால் உடனே குளிச்சிடணும், எத்தனை தடவை டாய்லெட் போனாலும் சரி நீங்கள் குளிக்கணும், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதான் உடம்பு சரியில்லைல்ல அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஆனால் கடவுள் சொல்கிற, ஏன்னா இதெல்லாம் சொர்க்கத்தின் குணங்கள், அந்த குணத்தை இப்போவே நம்ம தாரணை பண்ணுறோம், நம்முடைய குணங்களாக மாற்றுறோம். ஸோ மற்றபடி கடவுள் பார்த்துக்குவார். அவர் வழிபடி நீங்கள் நடக்கும்பொழுது உங்கள் உடம்புக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு அவர் பொறுப்பு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது, கொடுக்கல் வாங்கல் அஞ்ஞானிகளோட வச்சுக்காதீங்க. இது கடவுளுடைய ஞானம் இல்லையா. இப்போ முஸ்லீம் மதத்தில் வட்டிக்கு கொடுக்காதீங்கன்றார். இங்கே நீ எதுக்குமே கொடுக்காத. ஏன்னா அப்படி நீ கொடுத்து கணக்கு வச்சதுனால தான் இன்றைக்கி உனக்கு கணவன் சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை. ஏன்னா பிச்சைக்காரனுக்கு கொடுத்து அவங்க கூட கணக்கு வந்துச்சு. அந்த பிச்சைக்காரன் உனக்கு அம்மாவாக பிறந்தா, அப்பாவாக பிறந்தா, சகோதரனாக பிறந்தா, அந்த குணத்தை தான் அவன் வெளிப்படுத்துவான். அதுதான் இன்றைக்கி குடும்பம் பிரச்சனை வர்றதுக்கான முக்கியமான காரணம்ன்றார். ஆனால் உங்கள் குணம் மாதிரியே இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க வேறு எங்கேயாவது சிக்கிட்டு இருப்பாங்க. காரணம் இதுதான். அதனால தான் கொடுக்கல் வாங்கல் வைக்காதீங்க. நீ பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டாலும் பிச்சைக்காரனுடைய குணம், அவன் ஏன் பிச்சைக்காரனாக பிறக்கிறான்? முன் ஜென்மத்தில் அந்த அளவிற்கு பாவம் செஞ்சதுனால தான். நீ அவனோட கணக்கு வச்சா உன் நிலைமை என்ன ஆகும்? இது கடவுள் சொல்கிறார். ஆனால் இது ஏற்றுக்க முடியாது இல்லையா. இப்போ குரானில் கொலை பண்ண சொல்கிறாங்கன்றது அதை கூட ஏற்றுக்க முடியும். ஆனால் இது என்னடாது பிச்சைக்காரனுக்கே சாப்பாடு போடக்கூடாதுன்னு கடவுளே சொல்கிறாரா அப்படின்னு தோணும். அது டக்குன்னு புரியாது தான். அதுதான் கடவுளுடைய வழி, தனி வழி, அதை அவர் மட்டுமே அறிவார் அப்படின்னு எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். மனித வழிக்கு மனிதனால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். புரிஞ்சிக்க முடியாதுன்னா சொல்கிறது புரியும், ஆனால் இது லாஜிக்காக இல்லையே. காமம் விடுன்றாரு, காமம் இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும், இப்படியெல்லாம் தோணும். சொர்க்கத்தில் காமம் இல்லாமல் தான் குழந்தை பிறந்துச்சு, அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க அவங்கள. அங்கே இருந்த அத்தனை பேருமே தூய்மையான ஆத்மாவின் எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதனால தான் இந்து மதத்தில் பார்த்தா பாயசம் குடித்த உடனே கர்ப்பமானாங்க, நெற்றிக்கண்ணிலேருந்து முருகன் பிறந்தார், இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டது. மொத்தத்தில் காமத்தினால பிறக்கலை அப்படிங்கிறது தான் மெசேஜ். அது அவங்களுக்கும் தெரியாது. மற்றபடி அந்த கதைகள் நிஜத்தில் நடந்தது கிடையாது. சரி, 157. அத்தகையோர் அவர்கள் மீது தான் அவர்களுடைய இரட்சகனிடமிருந்து நல்லாசிகளும் கிருபையும் ஏற்படுகின்றன, மேலும் அவர்கள்தாம் நேர்வழியையும் பெற்றவர்கள் இல்லையா. கடவுளுடைய வழிப்படித்தான் நான் நடப்பேன்னு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்.
ஸோ அப்போ அவங்க தான் நேர் வழியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த ஞானத்தை எடுத்துட்டாலே நேர் வழியில் இருக்கிறாங்க ஞானின்னு சொல்ல முடியாது. அதன்படி நடந்தால்தான் அவங்க ஞானி. சரி, 158. நிச்சயமாக சஃபா மற்றும் மர்வா எனும் இரு மலைகள் அல்லாவின் மார்க்க அடையாளங்களில் உள்ளவையாகும். ஆகவே எவர் கஃபா என்னும் அவ்வீட்டை ஹஜ்ஜு அல்லது உம்ரா செய்தாரோ அவர் மீது அவ்விரண்டையும் சுற்றி வருவது, அவ்விரண்டிற்கும் இடையில் சயி செய்வது குற்றமல்ல. இன்னும் எவர் தாமாக உபரியான நன்மையை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நன்றி பாராட்டுபவன், அவர்களின் செயல்களை நன்கறிவுகிறவன். ஸோ ட்வின் டவர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா, இரட்டை கோபுரம். ஸோ அந்த இதுவே ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மலையை குறிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸோ கடவுள் வருவதும் ஒரு மலையில் தான். ராஜஸ்தானில் அபு மலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அபுன்றது அங்கே அபுதாபின்னு கூட வருது. ஆனால் அபு மலை இருக்கிறது ராஜஸ்தானில். இதில் பார்த்திங்கன்னா இங்கே மலையை வைத்து இதை அந்த முஸ்லீம்கள் மெக்காவுக்கு போகிற இடத்தை வைத்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கடவுளுடைய ஞானத்தையோடு பொருத்தி பார்க்கும் பொழுது கூட இதுக்கு அர்த்தம் வருது. என்னென்னா கடவுள் நமக்கு 2 கட்டளை தான் கொடுக்கிறார். 2 கட்டளை. ஒன்று மன்மனாபவ, இன்னொன்று மத்தியாஜிபவ. இது 2மே கீதையில் இருக்கும், ஆனால் அதோடைய அர்த்தம் இருக்காது. மன்மனாபவனா மனதால் எனதாகுக இல்லையா, நான் இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானவன், அவருக்கு மனைவியும் நானே, குழந்தையும் நானே, அப்படி சகல உறவும் நானே, அதே மாதிரி எனக்கும் சகல உறவும் அவரே. இது மன்மனாபவ. ஏன் அப்படி இருக்கணும்? ஏன்னா இறைவனுக்கு நான் மனைவியாக இருந்தால் இறைவனுக்கு உடம்பு கிடையாது. அப்போ இறைவன்கிட்ட நீங்கள் காமத்தை எதிர்பார்க்க போகிறது கிடையாது. அப்போ காமமில்லாத ஒரு மனைவி, பரிசுத்தமான மனைவியாக இருக்கிறதுக்கான ட்ரைனிங் அவரை கணவனாக நினைத்தால். அவரை கணவனாக நினைத்தாருன்னா உடம்புள்ள கணவனுக்கும் மனைவி, அவருக்கும் மனைவி அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு தான் மனைவியாக இருக்க முடியும், கடவுளுக்கு மட்டும்தான் மனைவி. மற்றவர்கள்லாம் சகோதர ஆத்மாக்கள் தான். கணவன் கிடையாது, மனைவி கிடையாது, குழந்தை கிடையாது, எல்லாம் சகோதராத்மா, எல்லோருக்கும் அவர் தந்தை. ஸோ இதுதான் மன்மனாபவ. இது ஒரு இந்த நிலையை அடையிறது ஒரு மலையோடு ஒப்பிடலாம். ஏன்னா அவ்வளோ உயர்ந்த இலக்கு, அதனால் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது மத்தியாஜிபவ. ஏன் இதெல்லாம் பண்ணுறோம்? சொர்க்கத்தில் போவதற்காக, சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவி அடையிறதுக்காக. அதுதான் மத்தியாஜிபவ. மத்தியாஜிபவன்னா சொர்க்கத்தை நினைவு செஞ்சுட்டு இருக்குது. ஸோ அது கரெக்டாக சொல்லணுன்னா மும்மூர்த்திகள்னு இந்து மதத்தில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் 3 பேருடைய படம் இருக்கும். அந்த நடுவில் விஷ்ணு நின்றுட்டு இருப்பார். ஸோ மத்தியம்னா உங்களுக்கு தெரியும், நடுவில். ஸோ அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவை ஆவறது நம்மளுடைய லட்சியம். அதுக்காக பிரம்மா உட்காந்து இறைவனுடைய நினைவில் இருக்கார். ஏன்னா இறைவன் யார் உடலில் வராரோ அவருக்கு தான் இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்குற நாம பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ பிரம்மா மட்டும் இல்லை, நாமும் அந்த விஷ்ணு ஆகிற லட்சியத்தில் தான் இறைவனின் நினைவில் இருந்துக்கிட்டே அனைத்து காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். உட்காந்துட்டு நினைவு பண்ணுறது கிடையாது. இது ஹடயோகம் கிடையாது. கடவுளே கற்றுக் கொடுக்குற, சொர்க்கத்தில் ராஜாவாக்குற ராஜயோகம் இது. ஸோ அதுதான் மத்தியாஜிபவ. அந்த லட்சியத்தை முன்னால் வைத்து இறைவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதன் மூலம் உடல் உணர்வே மறந்துடணும். உடல்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடணும். என் அப்பாவுக்கு உடம்பு இல்லைன்னா எனக்கு எப்படி உடம்பு இருக்கும்? என் கணவனுக்கு உடம்பு இல்லைன்னா மனைவியாக எனக்கு எப்படி உடம்பு இருக்கும்? ஸோ அப்படி நீங்கள் நினைக்க தான் ஒளியாக இருக்கிற அவர் மாதிரியே நானும் ஒளியாக பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன். உடல் இருக்கிறதே மறந்துடுங்கன்ற. ஸோ இதே தான் உங்கள் மனம் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை இவங்க 2 மலையை சுற்றுறதா சொல்லிட்டாங்க. ஸோ அது எல்லா மதத்துலையுமே மலையை சுற்றுற பழக்கம் இருக்குது. இந்து மதத்தில் ரொம்பவே இருக்குது இல்லையா, ஒரு மலையை விடுறது கிடையாது. அடுத்தது எவர் உபரியாக நன்மை செய்தால், இங்கே நன்மை செய்கிறதுன்றது இறைவன் நினைவிலிருந்து உலகத்திற்கு சக்தியை கொடுக்கிறது. இறைவனுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கிறது. எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு மிக உயர்ந்த பதவி சொர்க்கத்தில் கிடைக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.